Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. தேர்வில் சாதனை படைத்த என் தம்பி தங்கைகளுக்கு வாழ்த்து என்ற உரையுடன் இன்றைய கல்வி விருது வழங்கும் விழாவினை தொடங்கி வைத்தார் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான திரு விஜய் அவர்கள். தொடர்ந்து அங்கு மாணவர்களுக்கான இந்த விருதுகளும் ஊக்கத்தொகையும் வழங்கக்கூடிய காட்சிகளை நம்ம ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் ராமச்சந்திரன் கூடுதல் இணைப்பாக இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன் வணக்கம். இப்ப விஜய் அவர்கள் தன்னுடைய உரையை தொடங்குனதுலேயே நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஹைலைட்டா பார்க்கக்கூடியது அந்த நோ டெம்பரவரி ப்ளஷர் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு ஒரு உறுதிமொழி மாணவர்களை ஏற்க வச்சாங்க. என்ன நிகழ்ந்தது அங்கு? வணக்கம். நடிகர் விஜய், தென்னிந்தியாவின் பிரபல நடிகர் திரு விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை துவங்கி முதல் முறையாக தற்பொழுது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ஊக்கத்தொகை 5000 ரூபாயும் நேரடியாக மேடையில் விஜய் வழங்கி வருகிறார். குறிப்பாக சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு 5000 ஊக்கத்தொகை, அதே போல அவர்களது பெற்றோர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து தற்பொழுது மேடையில் நடிகர் விஜய் ஊக்கத்தொகையை வழங்கி வருகிறார். அவர் மேடையில் துவங்குவதற்கு முன்பு, ஊக்கத்தொகை வழங்குவதற்கு முன்பாக பேசும்போது, சமீப காலமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது. பெற்றோர் என்கிற முறையிலும் அரசியல் தலைவர் என்கின்ற முறையிலும் எனக்கு அச்சமாகத்தான் இருக்கிறது. இளைஞர்களை இதிலிருந்து காப்பாற்றுவது அரசின் கடமை. ஆளும் அரசு இதை பற்றியெல்லாம் நான் இங்கு பேச வரவில்லை, அதற்கான மேடை இது அல்ல என்றும் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் சில நேரத்தில் அரசை விட நமது வாழ்க்கையை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் சுய கட்டுப்பாடு மற்றும் சுய ஒழுக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதில் சே நோ டு டெம்பரவரி பிளஷர், சே நோ டு ட்ரக்ஸ் என்ற இந்த உறுதிமொழியை நீங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று மாணவர்கள் பேச சொல்லி விஜய் இந்த உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். அது மட்டுமல்லாமல் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக எடுத்துச் செல்ல கற்றுக்கொண்டால் போதும், தோல்வி நம்மிடம் வரவே பயப்படும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் 3ஆம் தேதியும் விடுபட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு இன்று 800 பேருக்கு வழங்குகிறார். விடுபட்டவங்களுக்கு வருகின்ற 3ஆம் தேதி வழங்கப்படும். அவர்களுக்கு மாணவர்கள் மத்தியில் பேசப் போவது இல்லை, நேரடியாக ஊக்கத்தொகை மற்றும் பாராட்டு மட்டுமே வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் தற்பொழுது நடிகர் விஜய் மேடையில் நின்றவாறு ஒவ்வொரு மாணவர்களாக குடும்பத்துடன் மேடையில் இருந்தவாறு அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து ராமச்சந்திரன், இப்ப மேடையில பல்வேறு மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நம்ம விருது வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்வானது எத்தனை மணி வரை இன்று நடைபெற இருக்கிறது? நம்ம விஜய் பேசினதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுக்கான அந்த சூழலை பத்தியும் சொல்லுங்களேன். நிச்சயமாக சென்னை திருவான்மையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தான் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை இந்த திருமண மண்டபத்தை அவர்கள் முன்பதிவு செய்துள்ளார்கள். சரியாக 10 மணிக்கு துவங்கிய இந்த நிகழ்ச்சியானது மாலை 6 மணி வரை நடைபெறும். கிட்டத்தட்ட 21 மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக தேர்வு செய்யப்பட்டு 750 800 மாணவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது. உள்ளே செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருமே செல்போன் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அந்த தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஒரு மாவட்டத்திற்கு 4 பேர் வீதம் கிட்டத்தட்ட 3000 பேர் இந்த தற்பொழுது அந்த திருமண மண்டபத்தில் அமர வைக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக முதல் 3 இடங்களை 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்வு வெற்றி பெற்ற முதல் 3 மாணவர்களுக்கு மேடையில் நின்றவாறு தற்பொழுது விஜய் சால்வை அணிவித்து அவர்கள் மாணவர்களும் உரையாடி அவர்களுக்கான 5000 ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக வழங்கி வருகிறார். அவர்களுக்கு காலை மற்றும் மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டமாக அவர்கள் தற்பொழுது ஊக்கத்தொகையை பெற்று அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கு உணவு அருந்த வேண்டும் எனவும் அவர் நிர்வாகிகள் தரப்பில் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டுள்ளது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security.